பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உழைப்பின் பயனை கொண்டாடும் நம் பண்பாட்டை நினைவூட்டும் இந்த அழகான நாளில் உங்களை எல்லோரையும் வரவேற்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆம் நண்பர்களே, பொங்கல் என்பது ஒரு திருவிழா மட்டுமல்ல, அது விவசாயிகளுக்கு நன்றி செலுத்தும் நாளாகவும் இயற்கையோடு நாம் இணைந்து வாழ்கிறோம் என்பதை கூறும் நாள். இந்த இனிய பொங்கல் நாளில் எங்கள் பள்ளி மாணவர்கள் வழங்கும் ஒரு அழகான பொங்கல் நிகழ்ச்சியை உங்கள் முன் பெருமையுடன் வழங்குகிறோம். Hello everyone, today we are celebrating Pongal, a happy harvest festival of Tamil Nadu. Pongal is celebrated to thank the sun god, farmers and nature for giving us food. On this day we cook sweet Pongal using new rice, milk and jaggery when the milk boils over. We wear new clothes and decorate our houses with kolam and play traditional games. We share food with our family and friends. Let us enjoy this festival together. Happy Pongal to everyone. நாம் கூடி கழிக்கும் விழாக்களில் முதன்மையானது பொங்கல். நம் தனித்துவம் மிக்க தமிழ் கலாச்சாரத்தின் அடையாளமாக பொங்கல் பண்டிகை இருந்தருகிறது. அடிப்படையில் விவசாயத்தை தொழிலாக கொண்டதால் உழவை போற்றும் திருநாளாக பொங்கல் கிராமங்களில் மிக விமரிசையாக பாரம்பரிய வழக்கங்கள் மாறாமல் கொண்டாடப்பட்டு வந்தது. கிராம வீடுகளில் கொண்டாடும் பொங்கல் ரம்மியமானது. வெள்ளை அடித்த சுவர்கள், சாணமிட்டு மெழுகிய மண் தரை, செம்மண் எல்லையில் மினுக்கும் வண்ண கோலங்கள், பூசணி இலையில் சிரிக்கும் வெண்பொங்கல், அதன் மேல் காய்கறி கூட்டு குழம்பு என அழகும் மனமும் சுவையும் சேர்ந்து அசர வைக்கும். ஆனால் சமீப வருடங்களாக இந்த அழகான விழா தனக்கே உரிய அடையாளங்களை தொலைத்து விட்டதை காணலாம். நகரங்கள் உலகமயமாகையில் கிராமங்கள் நகரமயமாகின்றன. நகரத்தின் தாக்கங்கள் இல்லாத கிராமங்களில் இன்று காண்பது அரிது. கும்மி. தமிழகத்தில் இது இல்லாத கிராமங்களும் உண்டா? கன்னி பெண்கள் கும்மியடித்து பாடும் காட்சியை பார்த்தால் கும்மியில் கூட இவ்வளவு நளினம் உண்டா என்று வியக்க தோன்றும்.
நாளைக்கு தான் கை பிறக்கும் தேதியாச்சு போகியது நந்தலாலா பொங்க வைக்கும் நாளைக்கு தான் நந்தலாலா வீட்டுல நேற்று வர கூட்டின குப்பைகளை போட்டு மூட்டையா கட்டி வச்சு மூலையை தீய வச்சு மூட்டு போகட்டும் தீமையெல்லாம் சேரட்டும் நன்மையெல்லாம் சாமி பொங்கலோ பொங்கல்னு பாடட்டும் பாட்டெடுத்து பூமி தானனா தானன தானனா தானனா தானன தானனா அம்மன் கோயில் வாசலிலே பொங்கல் வைப்போம் பூங்குயிலே இனி தொட்டாக்கா தொட்டதெல்லாம் பொண்ணு நம்ம சந்தோஷம் நிச்சயந்தா கண்ணு பொங்கல் வைப்போம் பூங்குயிலே
நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பேச போகும் தலைப்பு வயிற்றை மட்டுமல்ல, நமது மனதையும் நிறைக்கக்கூடிய தலைப்பு. பொங்கல் பண்டிகை என்றால் சிலருக்கோ சர்க்கரை பொங்கல் நினைவுக்கு வரும், சிலருக்கோ விடுமுறை நினைவுக்கு வரும், சிலருக்கோ உறவினரின் வீடுகள் நினைவுக்கு வரும், மற்றும் சிலருக்கு கிராமமும் அங்கு நடைபெறும் ஜல்லிக்கட்டும் நினைவுக்கு வரும். ஆனால் இங்கு கேள்வி என்னவென்றால், பொங்கலின் உண்மையான மகிழ்ச்சி கிராமத்திலா நகரத்திலா என்பதுதான். சண்டை இல்லாமல் சிரிப்போடும் உண்மையோடும் இப்பட்டிமன்றத்தை கேட்போமா? முதலாவதாக கிராமத்து பொங்கலே என்ற அணியில் பேச வந்திருப்பவர்கள் ஹரிஸ்வரவிங்கர், கன்ஷ்ராம் மற்றும் பிரவீன்மணி. நகரத்து பொங்கலே என்ற அணியில் பேச வந்திருப்பவர்கள் லோகேஷ், மகிழ்லிங்கேஷ் மற்றும் அனன்யா. முதலாவதாக கிராமத்து பொங்கலே என்ற அணியில் பேச ஹரிஸ்வரவிங்கர் அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் ஹரிஸ்வரவிங்கர் அவர்களே. சர்க்கரை பந்தலில் முந்திரி போல் அமர்ந்திருக்கும் எனது அருமை பார்வையாளர்களுக்கும் நடுநாயகமாய் வீற்றிருக்கும் நடுவர் ஐயா அவர்களுக்கும் இயற்கையிலே இன்னிசை மலையென கிராமங்களில் தான் பொங்கல் பண்டிகையின் அழகு கொட்டென கொட்டி கிடக்கிறது என பேச வந்திருக்கும் எனது அணியினருக்கும் வாட்ஸ்அப்பிலேயே பொங்கலை பொங்கி கொண்டாடி கொண்டிருக்கும் எனது எதிரணியினருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். ஐயா, கிராமத்து பொங்கல் என்றாலே அதிகாலை வேளையில் சேவல் கூவும் சத்தம்தான் எங்களை எழுப்பும் மணி ஒலி. அரிசி மாவு கோலமிட்டு வாசலில் ஆவார மாவிலை தோரணம் கட்டி கோலத்தின் நடுவில் புது மண்ணடுப்பை வைத்து அதன் மீது பானை வைத்து அதில் மஞ்சள் கட்டி புத்தரிசி, வெல்லம், பால், முந்திரி, ஏலம் சேர்த்து வாயால் குலவையிட்டு பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என்போமே. எங்கள் பொங்கல் எங்கே? 6 மணிக்கு அலாரம் அடித்தாலும் 7 மணிக்கு எழுந்து சூரியன் வந்த பிறகு கோலமிட்டு குக்கரில் பொங்கல் என்ற பேரில் ஒரு வெள்ளத்தை தீய விட்டு இறக்கும் இவர்கள் பொங்கல் எங்கே? சொல்லுங்கள் ஐயா. ஐயா, கிராமத்தில் எங்களோட மண் வாசனை பொங்கல் அன்றைக்கு வருவது மட்டுமல்ல, தினம் தினம் நாங்கள் நாற்று நட்டு களை பறித்து விவசாயம் செய்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் சுவாசிக்கிற வாசனை அது. அதெல்லாம் நகரத்தில் வசிக்கின்றவர்களுக்கு எப்போது தெரிய போகிறது? நகரத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் பொங்கல் பண்டிகை என்பதன் மகிழ்ச்சி வெறும் 4 நாள் விடுமுறை என்பதன் மகிழ்ச்சி தான் ஐயா. எனவே பொங்கலின் உண்மையான மகிழ்ச்சி கிராமங்களில் தான் உள்ளது என கூறி எனது உரையை முடித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, ஹரிஸ்வர் வெங்கட் ஒரு நிமிடம் கிராமத்து மண் வாசனையும் அழகு ஒளிரும் பொங்கல் தினத்தை நம் கண்முன்னே கொண்டு வந்து விட்டார். ஆனால் இதற்கு நகரத்து பொங்கலே என்ற அணியில் என்ன பதில் வைத்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லையே. வாருங்கள் லோகேஷ் அவர்களே. அன்புக்குரிய நடுவர் அவர்களே, எனது அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, கண்ணுக்கினிய கருமேகமும் பசுப்புற்களும் என்றும் அழகுதான். ஆனால் அதற்காக கிராமத்தில் தான் பொங்கல் பொங்கி வரும், நகரத்திலெல்லாம் பொங்கல் பொங்கி வராது, விசில் தான் அடிக்கும் என்று இவர்கள் கூறும் சிறு பிள்ளைத்தனமான பேச்சுக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது நடுவர் அவர்களே. என் வீட்டு பக்கத்தில் புதிதாக திருமணமான தம்பதிகள் வசிக்கின்றன. அவர்கள் இருவரும் பணியின் காரணமாக இங்கு வசிக்கின்றன. இதுபோல் பண்டிகைகள் வந்துவிட்டால் போதும், ஊரிலிருந்து அவர்கள் பெரியோர்கள் கிளம்பி நகரத்துக்கு வந்து விடுவார்கள். கிராமப்புறங்களில் எப்படி வாசலில் பொங்கலை கொண்டாடுகிறார்களோ அதே போல் இவர்களும் வாசலில் தோரணம் கட்டி கோலமிட்டு அடுப்பு வைத்து பானையில் புத்தரிட்டு பொங்கலோ பொங்கல் என்று கூவி சூரியனை வணங்கி கொண்டாடுகிறார்கள். அது மட்டுமல்ல நடுவர் அவர்களே, அவர்களது அலுவலகத்தில் பணிபுரியும் அத்தனை பேரும் இவர்களது வீட்டிற்கு வந்து ஆடி பாடி மகிழ்ந்து இனம், மொழி, மதத்தை கடந்து மகிழ்ச்சியுடன் கும்மிட்டு கொண்டாடுகிறார்கள். ஒற்றுமை என்றால் என்ன என்பது நகரத்தில் தான் தெரிகிறது. ஏன் இது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் இவர்கள் அறிந்து கொள்வதில்லையா என்ன? எனவே நடுவர் அவர்களே, பண்டிகை என்பது நமது பாரம்பரியத்தை காப்பாற்றுவது தானே தவிர அது எங்கு கொண்டாடினால் என்ன? பல மொழி பேசும் மக்களையும் இணைக்கும் எங்களின் நகரத்தில் தான் பொங்கல் உண்மையான மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படுகிறது என்று கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். பண்டிகை என்பது பாரம்பரியத்தை காட்டுவதுதானே தவிர அது இடத்தை பொறுத்து அமைவதில்லை என தனது வாதத்தை ஆணித்தரமாக கூறுகிறார் லோகேஷ். சிறப்பு. இதற்கு நமது கிராமத்து பொங்கலே என்ற அணியில் என்ன பதில் கூற போகிறார்கள் என்று தெரியவில்லையே. வாருங்கள் கனிஷாம் அவர்களே. ஆன்றோர் சான்றோர் சபையை தலை வணங்குகிறேன். ஐயா, என் எதிரணியினர் அழகாக பேசினார். எல்லோரும் கூடி கும்மி அடித்தார்களாம்.
ஐயா, இந்த கும்மி அடிக்கிறது ஒன்றும் நகரத்துக்கு புதுசு இல்லைங்க ஐயா. பல பேர் குடும்பத்தில் கும்மி அடித்து பழகி போனவங்க தான் நகரத்தில் நிறைய பேர் இருக்காங்களே. ஐயா, கிராமத்தில் உறவுகளுக்கு கதவு பூட்டு எதுவும் கிடையாது. ஒரு வீட்டில் பொங்கல் வச்சா அவங்க மட்டுமே சாப்பிட மாட்டாங்க, எல்லாரையும் தான் கூப்பிடுவாங்க, சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. சரி, பொங்கல் அன்றைக்கு அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்க வந்தாங்க, ஆடி பாடினாங்க, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். விவசாயம் செய்கிறதுக்கு விவசாயிக்கு உறுதுணையாகவும் பக்க பலமாகவும் இருப்பது காளை மாடுகள் தானே. மாட்டுப் பொங்கல் அன்றைக்கு மாடுகளை கழுவி அதற்கு மஞ்சள் குங்குமமிட்டு தெய்வமாக வணங்குறோமே நாங்கள் கிராமத்தில். நீங்கள் நகரத்தில் எத்தனை மாடுகளை கழுவுறீங்க, அதுக்கு பொட்டு வச்சு வணங்குறீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஐயா, இனம் மொழி மதம் கடந்து எல்லோரும் எல்லா பண்டிகைகளையும் கொண்டாடலாம். ஆனால் இயற்கையோடு இணைந்து கைகோர்த்து உண்மையான நன்றி சொல்லி நமது பாரம்பரிய விழாவான தமிழர் பெருவிழாவான பொங்கல் பண்டிகையை மனநிறைவோடு கொண்டாடுவது கிராமங்களில் தான் என ஆணித்தரமாக கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இனம் மொழி மதம் கடந்து பண்டிகையை எங்கு கொண்டாடினாலும் இயற்கையோடு இணைந்து மன நிறைவோடு பொங்கல் பண்டிகை கொண்டாடுவது கிராமங்கள் தான் என தெல்ல தெளிவாக கூறியுள்ளார் கணேஷ்ராம். அவரை தொடர்ந்து நகரத்து பொங்கலை என்ற அணியில் பேச மகிழிலிங்கேஷ் அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் மகிழிலிங்கேஷ் அவர்களே. அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, எனது எதிரணியினர் மிக அழகாக மாடுகளை எப்படி குளிக்க வைத்து பொட்டு வைத்து பூ சூட்டி அலங்காரம் செய்வது என்று அழகான குறிப்புகளை கற்றுக் கொடுத்தார். மிக்க நன்றி. ஆனால் நான் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். வயலில் உழுது விவசாயத்திற்கு உதவிய மாடுகளுக்கு நன்றி கூறி மாட்டுப் பொங்கலை கொண்டாடுகிறோம் என்று கூறினாரே, அதை கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதே மாட்டை மாலை வேளையில் வண்டியில் பூட்டி அந்த வண்டியில் 50 பேர் ஏற்றிக்கொண்டு அந்த வண்டியை இழுத்து செல்ல இந்த மாட்டை சாட்டையில் அடித்து விரட்டி ஓட்டி செல்கிறார்களே, இவர்களது மனிதாபிமானத்தை என்னவென்று சொல்வது? இதைவிட இன்னொரு கொடுமை என்னவென்றால், ஜல்லிக்கட்டு என்ற பெயரில் காளை மாடுகளை பழக்கி களத்தில் விடுவது. வீர விளையாட்டாக இருந்தாலும் கூட அந்த மாட்டை பிடிக்க தெரியாதவர்கள் களத்தில் இறங்கி எத்தனை பேர் இறந்து போகிறார்கள் தெரியுமா? பண்டிகை என்பது மனிதநேயத்தையும் மனிதாபிமானத்தையும் வளர்ப்பது மட்டுமல்ல, நமது பண்பாடும் கலாச்சாரமும் சிதையாமல் இருப்பதும் தான். நகர்ப்புறங்களிலும் ஆடு மாடு பண்ணை வைத்திருப்பவர்கள் பொங்கல் தினத்தில் மாடுகளை குளிக்க வைத்து பூவும் பொட்டுமிட்டு வணங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். படிப்பதற்கும் வேலை வாய்ப்புகளை தேடியும் நகர்ப்புறத்திற்கு வரும் இவர்கள் பண்டிகை கொண்டாடுவது மட்டும் நகர்ப்புறங்களில் மகிழ்வை அளிக்கவில்லை, கிராமப்புறங்களில் தான் மகிழ்வளிக்கிறது என்று கூறினால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஐயா? எனவே பொங்கல் கொண்டாட்ட மகிழ்ச்சி எந்த உயிரையும் துன்புறுத்தாத நகர்ப்புறங்களில் தான் உள்ளது என்று ஆணித்தரமாக கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். படிப்பு வேலை வாய்ப்பு என ஏற்றுக்கொள்ளும் கிராமத்தினர் ஏன் பண்டிகைகள் என்றால் மட்டும் கிராமங்களில் தான் என தனது ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துள்ளார். அவரை தொடர்ந்து கிராமத்து பொங்கலின் அணியில் இருந்து பேச பிரவீன்மணி அவர்களை அழைக்கிறேன். மேடையில் நடுநாயகமாய் வீற்றிருக்கும் நடுவர் அவர்களே, இங்கே நல்லதோர் தீர்ப்பை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கும் பார்வையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நடுவர் அவர்களே, எனது எதிரணியினர் மிக அழகாக கூறினார். கிராமப்புறங்களில் நாங்கள் மாடுகளை கொடுமைப்படுத்துகிறோமாம். ஐயா, பொங்கல் தினத்தன்று சின்னஞ்சிறு குழந்தைகளை சுமந்து சிங்காரமாய் நடையிட்டு ஓடும் காளைகளுக்கே தெரியுமே இது ஒரு இன்ப விளையாட்டு என்று. இவர்கள்தான் நகர்ப்புறங்களில் மூட்டை மூட்டையாக வண்டிகளில் சுமையேற்றி காளை மாடுகளை கொடுமைப்படுத்துகிறார்கள். இதெல்லாம் இவர்கள் செய்யும் புண்ணியமோ? மாட்டுப்பொங்கலை பற்றி ரொம்ப அக்கறையோடும் மனிதாபிமானமா பேசுறாங்களே. நான் கேட்கிறேன், காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் பெரியோர் என யாரையாவது போய் சந்திக்கிறார்களா? அவர்களோடு இணக்கமாய் வாழ்கிறார்களா? இதற்கெல்லாம் இவர்களிடத்தில் பதில் இருக்கிறதா? கிராமப்புறங்களில் வந்து பாருங்கள், வீடுகள் தோறும் பெரியவர்கள் வாழ்கிறார்கள். அவர்களின் ஆசீர்வாதத்தோடும் வழிகாட்டுதலோடும் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பண்டிகை நாட்களில் புத்தாடைகள் எடுத்து கொடுத்து மகிழ்கிறோம். பெரியவர்கள் பெருமை எல்லாம் இவர்களுக்கு தெரியவா போகிறது? உங்களுக்கெல்லாம் வீடுகளில் பெரியவர்கள் இருந்தாலே சிரமமாக தெரிவார்கள். அவர்களை முதியோர் இல்லத்திற்கு அனுப்புவதை ஒரு ஃபேஷனாகவே வைத்திருக்கிறீர்கள். இதைவிட கொடுமை, பெற்றோர்களை தனது சொந்த ஊரில் தவிக்க விட்டுவிட்டு அயல் நாட்டிற்கு சென்று செட்டில் ஆகிவிடுகிறீர்கள். பின்பு அன்பிற்கும் ஆசீர்வாதத்திற்கும் எங்கே இடம் இருக்கிறது? இவர்கள் எல்லாம் வாட்ஸ்அப்பிலேயே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்களே. நடுவர் அவர்களே,
கிராமப்புறங்களில் வந்து பாருங்கள், குழந்தைகளும் இளைஞர்களும் இணைந்து எத்தனை விளையாட்டு போட்டிகளிலும் கலை நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிறார்கள் என்று. இதெல்லாம் நகரவாசிகளுக்கு எங்கே தெரிய போகிறது? எனவே நடுவர் அவர்களே, பொங்கல் பண்டிகை என்பது வெறும் பண்டிகை அல்ல, அது இயற்கை, விலங்கு, மனிதம் என்ற அனைத்தையும் ஒன்றிணைக்கும் பெருவிழா. கால மாற்றத்தால் நம் விழாக்களும் அதன் வழிமுறைகளும் மாறி வருகின்றன. எனவே இவ்விழாவை முழுமையாக கொண்டாடுவது கிராமங்களில் தான் என ஆணித்தரமாக கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். பொங்கல் பண்டிகை எல்லோரையும் இணைக்கும் பண்டிகை. கால மாற்றத்தால் விழாக்களும் அதன் வழிமுறைகளும் மாறி வருகின்றன என தெல்ல தெளிவாக கூறியுள்ளார் பிரவீன்மணி. சரி, இதற்கு நமது எதிரணியினர் என்ன பதில் கூற போகிறார்கள் என்று தெரியவில்லையே. பாருங்கள் அனன்யா அவர்களே. அவையோர் அனைவருக்கும் மற்றும் நல்லதொரு தீர்ப்பை வழங்க இங்கு அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களை வணங்கி எனது உரையை துவங்குகிறேன். ஐயா, எனக்கு முன்னால் பேசினது எதிரினர் பாரம்பரியமும் பண்பாடும் அழிய காரணமே இந்த நகரவாசிகள் தான் என ஒட்டுமொத்த பழியையும் தூக்கி எங்கள் மீது வீசிவிட்டு அமைதியாக சென்று அமர்ந்து கொண்டார். ஐயா, கிராமம் என்பது உணர்ச்சி, ஆனால் நகரம் என்பது முன்னேற்றம். அதற்காக பெற்றோர்களையும் பெரியோர்களையும் மதிப்பதில்லை என்று கூறிவிட்டால் எப்படி? எங்கோ யாரோ செய்யும் தவறுகள் எல்லாம் ஒட்டுமொத்த நகர சமூகத்தையும் குறை கூறினால் அதை எப்படி ஏற்றுக்கொள்வது? இப்போ நகரத்தில் நாங்கள் கொண்டாடுகிற பொங்கல் பாரம்பரியமும் நவீனமும் இணைந்தது. நகரத்து பொங்கல் குழந்தைகளுக்கான விழா. நடனம், நாடகம் என எத்தனை வேடிக்கை நிகழ்ச்சிகள் வைத்து கொண்டாடுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் மேடல் இருக்க வாய்ப்பை அமைத்து கொடுக்கிறதே பொங்கல் விழா. கிராமப்புறங்களில் விளையாட்டுகளின் மூலமும் வெட்டவெளியில் உடல் பயிற்சியும் வளர்ச்சியும் நிரூபிக்கப்பட்டால், நகர்ப்புறங்களில் மேடைகளில் பல நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி அவர்களின் திறமைகள் ஊக்குவிக்கப்படுதே. இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியவில்லையா? எனவே நடுவர் அவர்களே, உண்மையான மகிழ்ச்சி என்பது நமது பாரம்பரிய பண்டிகை எங்கு கொண்டாடுவது என்பதில் இல்லை, எப்படி கொண்டாடுவது என்பதில் தான் இருக்கிறது என்று கூறி நல்ல தீர்ப்பை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையில் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். கிராமங்களில் உணர்ச்சிகள் வாழ்கிறதாம், நகரங்களில் முன்னேற்றத்தில் உள்ளதாம் என அழகாக கூறியுள்ளார் அனன்யா. சரி, இனி தீர்ப்பிற்கு வருவோம். இங்கு இரு அணியினருமே தங்கள் விவாத கருத்துக்களை தெல்ல தெளிவாக கூறியிருக்கிறார்கள். கிராமத்து பொங்கலே உண்மையான மகிழ்ச்சி என்ற அணியில் உறவு, இயற்கை, உணர்ச்சி ஆகியவற்றை மையப்படுத்தி தங்கள் கருத்துக்களை மிக அழகாக முன்வைத்தார்கள். அதே சமயத்தில் நகரத்து பொங்கலே உண்மையான மகிழ்ச்சி என்ற அணியில் ஒழுங்கு, வசதி, முன்னேற்றம் ஆகியவற்றை மையப்படுத்தி தாங்கள் கருத்துக்களை மிக அழகாக முன்வைத்தார்கள். இப்போது நமது உண்மையான மகிழ்ச்சி எது என்று சிந்தித்தால், மகிழ்ச்சி என்பது இடத்தில் அல்ல, மனதில் தான் இருக்கிறது. எனவே கிராமத்து பொங்கலின் அன்பையும் உறவையும் மனதையும் எடுத்துக்கொண்டு நகரத்து பொங்கலின் ஒழுங்கு, வசதி, வாய்ப்பையும் சேர்த்தால் அதுவே முழுமையான பொங்கலாக மாறும். பொங்கல் என்பது சாப்பிட மட்டுமல்ல, அது பகிர்வதற்கும் தான். எனவே இந்த பொங்கல் உங்கள் வீட்டில் மட்டுமல்ல, உங்கள் மனதிலும் இனிதே பொங்கி வழியிட்டும் என்று கூறி இப்பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பொங்கலோ பொங்கல். நன்றி, வணக்கம்.